வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம வாட்ஸ்அப் சர்வீஸை எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இங்கே வாட்ஸ்அப் சர்வீஸ் கீழே இங்கே வாட்ஸ்அப்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க இந்த வாட்ஸ்அப் சர்வீஸ்னா இந்த ரெண்டு ஐக்கானும் தெரியும். இன்ஸ்டால் தெரியும், அது ஐடி டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம். நீங்கள் செய்ய வேண்டியது இந்த லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, உங்களோட மொபைல் ஃபோனை ரெடியாக கையில் எடுத்து வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் கியூஆர் கோடு வரும், அதை ஸ்கேன் பண்ணுறதுக்கு நீங்கள் கையில் எடுத்து வச்சுருக்கணும். ஃபஸ்ட்டு இங்கே ஃபோன் ஸ்டேட்டஸ் அன்னோன் அப்படின்னு தான் இருக்கும். நீங்கள் இந்த வாட்ஸ்அப் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, சரிங்களா? இதை லாகின் வாட்ஸ்அப் சர்வீஸை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு என்ன வரும், ஃபோன் ஆப் ஸ்டார்டட் ப்ளீஸ் வெயிட் அப்படின்ற ஒரு மெசேஜ் வரும். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறப்போ கொஞ்சம் லேட் ஆகும், பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஃபார் கியூஆர் கோட் வந்துருச்சு இல்லையா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இமீடியட்டாக ரெடியாக வச்சுருக்கணும் கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுறதுக்கு. நீங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுறீங்க. இப்போ நான் கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணிட்டேன், சரிங்களா? ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். எந்த மெசேஜ் வராது. ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு தெரியும், நீங்கள் வெப் வாட்ஸ்அப் முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணோன்னா பளிச்சுன்னு வந்துட்டு உங்கள் மொபைலில் போயிடும். இப்போ வந்து கியூஆர் கோட் ஆத்தென்டிகேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. திருப்பி என்ன வருது அப்படின்னா, இப்போ 4 பட்டன் வந்துருச்சு இல்லையா? 4 பட்டன் வந்துருச்சு. இது என்ன சொல்லுது, திருப்பி இந்த ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ண சொல்லுது. நீங்கள் திருப்பி ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணுன்னா திருப்பியும் ஃபோன் ஆப் ஸ்டார்டட் ப்ளீஸ் வெயிட்னு வரும். வெயிட் பண்ணுங்கள். மெசேஜ் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அவசரப்படாதீங்க இந்த 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 பார்ட்டில், ஏன்னா இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு இடம். இதை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பண்ணுறப்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு அடுத்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபோன் கனெக்டட்னு வந்துருச்சு இல்லையா? அவ்வளோதான். இப்போ என்ன ஆகிருக்கு அப்படின்னா, உங்களுடைய வெப் வாட்ஸ்அப் வந்து எல்டிஎஸோட லிங்க் ஆகிடுச்சுன்னு அர்த்தம், சரிங்களா? இதுக்கப்புறமா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பர்ன்ற இடத்துல என்னென்ன நம்பரில் ஆட் பண்ணியிருந்தீங்களோ, இந்த வாட்ஸ்அப் நம்பர்ன்ற இடத்துல என்னென்ன நம்பரில் ஆட் பண்ணியிருந்தீங்களோ அந்த நம்பருக்கு ஏதாவது மார்க்கெட் கால்ஸ் டிப்ஸ் வந்தது அப்படின்னா எல்டிஎஸ் வந்து அது நெக்ஸ்ட்டில் போய் ஆர்டரை புஷ் பண்ணும், சரிங்களா? அதுக்கு மட்டும் இல்லை, அந்த நம்பருக்கு மெசேஜ் வரும். அந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு கோல்டில் ஒரு மெசேஜ் வருது, ஆனால் நான் வாட்ஸ்அப் ஸ்கிரிப்டில் கோல்டு ஆட் பண்ணலைன்னா ஆர்டர் விழாது. ஸோ அதனால் ப்ராப்பராக கரெக்டாக பண்ணுங்கள். ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த கரெக்டான ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணிக்குமா வெரிஃபை பண்ணணும், வாட்ஸ்அப் நம்பர் ஆட் பண்ணணும், அப்புறம் கடைசியாக வாட்ஸ்அப் சர்வீஸு கனெக்ட் ஆகிருக்கான்னு பார்க்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த எல்டிஎஸை லாக் அவுட் பண்ணுறேன், சரிங்களா? திருப்பி லாக் அவுட் பண்ணிவிட்டு திருப்பி லாகின் பண்ணுறேன். இந்த நீங்கள் வெப் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும். திருப்பி நான் லாகின் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு நமக்கு 2 தான் இருந்தது இல்லையா? 2 ஐக்கான் தான் இருந்தது. இப்போ 4 ஐக்கான் இருக்கு. என்ன நடக்கும் அப்படின்னா, வெப் வாட்ஸ்அப் சர்வீஸ் வந்து எப்போவுமே இந்த செஷன் க்ளோஸ் ஆகாது. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. நீங்கள் வெப் வாட்ஸ்அப் போட்டுட்டு நீங்கள் சிஸ்டம் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் ஆன் பண்ணாலும் டக்குன்னு திருப்பி கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ண அவசியம் கிடையாது இல்லையா? நம்ம ஒரு தடவை ஸ்கேன் பண்ணாலே போதும், அதை நீங்கள் லாக் அவுட் பண்ணுற வரைக்கும். ஸோ அதுதான் இதோட அர்த்தம். இப்போ நீங்கள் தற்காலிகமாக இந்த வாட்ஸ்அப் சர்வீஸை நிறுத்தணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டாப் க்ளோஸ் வாட்ஸ்அப் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் சர்வீஸ் ஸ்டாப் ஆயிரும். இல்லை மொத்தமாகவே செஷனை லாக் அவுட் பண்ணணும், வெப் வாட்ஸ்அப்பை விட்டே வெளியே வரணும்னு நினச்சிங்கன்னா லாக் அவுட் வாட்ஸ்அப் சர்வீஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஆரம்பத்தில் பார்த்தா அந்த 2 ஐக்கான் மட்டும் தான் வரும். நீங்கள் மறுபடியும் இந்த ப்ரொசீஜர் திருப்பி பண்ணணும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணி காட்டுறேன், சரிங்களா? எக்ஸிட் கொடுத்துட்டேன் அப்படின்னா எக்ஸிட் ஆயிரும். எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. அது அட்டெம்ப்ட் எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி காட்டும். திருப்பி நான் என்ன பண்ணுறேன், போய் திருப்பி நம்ம ரன் அஸ் அட்மின் கொடுத்து ஓப்பன் பண்ணுறோம், சரிங்களா? ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த வாட்ஸ்அப் சர்வீஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஸோ இது உங்களுக்கு புரிகிறதுக்காக தான் நம்ம திருப்பியும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் இதில் என்ன செய்யணுன்னா, திருப்பி ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே இது லாக் அவுட் பண்ணிட்டீங்க இல்லையா? திருப்பி வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பார்க்கணும், நம்பர் ஆட் பண்ணணும், அப்புறம் திருப்பி வாட்ஸ்அப் சர்வீஸ்க்கு வரணும். இப்போ நான் இந்த வாட்ஸ்அப் சர்வீஸை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? இப்போ இந்த 4 இது இருக்குது. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, முதல்ல 2 ஐக்கான் தான் இருந்தது, ஆனால் இப்போ 4 இருக்குது இல்லையா? இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், ஸ்டார்ட் வாட்ஸ்அப் இதை நீங்கள் கொடுங்க, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஃபோன் ஆப் ஸ்டார்டட்னு வரும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இந்த வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ணுறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், பேஷண்ட்டாக வெயிட் பண்ணணும். அந்த ஃபோன் கனெக்டட் அப்படின்னு வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் கனெக்டட் டேரெக்டாக வந்துடுச்சு. இதுக்கு நடுவில் எதுவுமே கேட்கல. ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறப்ப கியூஆர் கோட்லாம் கேட்டுது, இந்த தடவை கேட்கல. ஏன் அப்படின்னா
உங்களோட வெப் வாட்ஸ்அப் சர்வீஸ் வந்து அது செஷன் வந்து கண்டினியூஸாக ஆனில் தான் இருக்குது, அதனால் அது கேட்கலாம். புரிஞ்சுதுங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேம் மிஷின் ஒரே மிஷினை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மிஷினில் அந்த செஷன் லைவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக போய் ஸ்டார்ட் ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஃபோன் கனெக்ட் ஆயிரும். இதுக்கப்புறம் இந்த ஃபோன் கனெக்டட்னு வந்தால் தான் நம்ம வந்து வாட்ஸ்அப் சர்வீஸ் ஆன் ஆனதாக அர்த்தம். பார்த்து கவனமாக செய்யுங்க. நம்ம இன்னும் அடுத்த வீடியோஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவாக கால்ஸை ப்ளேஸ் பண்ணி எப்படி வாட்ஸ்அப்பில் இருந்து எப்படி ஆர்டர் ப்ளேஸ் ஆகுது அப்படின்றது நம்ம லைவாக ஒரு டெமோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.